Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம லைவ் கிளாஸ்ல லைவ் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட்கான லைவ் வீடியோ. ஒரு CBSE क्वेश्चन பேப்பர் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஒரு லைவ் கிளாஸ்ல வித் ஆன்சரோட நம்ம பார்த்தோம். இது போர்டு எக்ஸாம் பேப்பர். அதாவது போர்டு பேப்பர், ஸ்டேட் போர்டு பேப்பர். CBSE கிடையாது, மெட்ரிகுலேஷன் பேப்பர். இது எப்படி செட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் CBSE உடைய क्वेश्चन பேட்டர்ன் ஈஸியா இருக்கும். மேபி CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கஷ்டமா இருக்கலாம். பட் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதாவது நீங்க நிறைய எழுதுறா போல இருக்கும். வாங்க பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம், அதாவது டோட்டல் மார்க்ஸ் 100 அப்படின்றது. உங்களுக்கு கொடுக்குற அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா क्वेश्चனும் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை நம்ம இன்விஜிலேட்டர் இருப்பாங்களா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்புறமா என்னென்ன கலர் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையே சொல்லிருப்பாங்க. பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 5 பகுதிகள், அதாவது 5 செக்ஷன் இருக்கு. எல்லா விடையையும் தெளிவாகவும் குறித்த அளவினதாகவும். அப்படின்னா இப்ப 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் நீங்க எழுதணும், 10 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் எழுதணும், ஒரு பக்க அளவுல எழுதணும், 2 பக்க அளவுல எழுதணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த அளவுக்கு எழுதுனா போதும் அப்படின்றது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெட்ரிகுலேஷன் பேப்பர். இது எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் ஏன்னு தெரியல. இருந்தாலும் ஓகே, நம்ம இதுல இருக்க ஆன்சர்ஸை பார்க்கலாம். மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ்க்கு 1 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளில், அதாவது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல ஏதோ ஒன்று தான் கரெக்ட், அது நீங்க எழுதணும் அப்படின்றது. உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ் அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்டா எதுவுமே வெளியே இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினா இருக்கும். அப்படிதான் கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மலர்கை அப்படின்றது என்ன தொகைன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவும் புக்ல இருக்கு. இப்ப புக்ல இல்லாத வேற ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க பயப்பட வேணாம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே அப்படின்னா எது தொழில் பெயர், எது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர், பாடல் அப்படின்றது தொழில் பெயர். அப்போ பாடல் இப்படிதான் ஆன்சர் வந்து செட் பண்ணணும். பாடல் அதாவது அல்தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். கேட்டவர், பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் மூலமா அந்த பர்சனை குறிக்கிறதுனால அது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் மலர்கை அப்படின்றது மலர் போன்ற கை. அப்ப போன்றன்ற உவம உருவ மறைஞ்சு வந்திருக்கனால இது உவமை தொகை. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்றது கொஸ்டின். வானத்தையும் அந்த பேரொளியையும் குறிக்கிறது, வானத்தையும் பூமியையும் குறிக்கிறது, வானத்தையும் புகழையும் குறிக்கிறது, வானத்தையும் பாட்டையும் குறிக்கிறது அப்படின்றது ஆப்ஷன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வானத்தையும் பேரொளியையும், இசைனால அந்த இதுதானே ஓசை தானே, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்கே வேளாண்மை என்னும் செருக்கு. இந்த அடியில இருக்க எதுகை சொற்கள், அதாவது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ தாளாண்மை, வேளாண்மை, இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது. நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழிப்போக்கர் கேட்கறது எவ்வகை வினா? அதோ அங்கே நிற்கும் அப்படின்ட்டு இன்னொரு ஒருத்தவங்க சொல்றது என்னது? நிக்குமா அப்படின்ட்டு தெரியாம கேக்குறாங்க. அங்கே அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுனால தெரியாம கேக்குறது அறியாவினா, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுனால அது சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னக்கு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்தது அப்படின்றது ஒரு குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழித்தொடரை தேடுக. விழி அப்படின்னாலே என்னன்னா கூப்பிடுற மாதிரி இருக்கும். குழந்தையே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும். வா போன்றது சரி, வா அப்படின்றது எழுவாய் தொடர், சாரி விழித்தொடர். நெக்ஸ்ட் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த நிலமும் பொழுதும் அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா குளிர்காலம் அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த பகுதியும், அதுதான் வந்து குளிர்காலம். பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, முல்லை, குறிஞ்சி, மருத நிலங்கள் தான் குளிர்காலத்துக்கான நிலங்கள்.
நெக்ஸ்ட் மேன்மை தரும் அறம் எது அப்படின்றது கொஸ்டின். மேன்மை தரும் அறம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது, மறுபிறப்பில் பயன் பெறலாம் என்ற நோக்கில் அறம் செய்வது கிடையாது, புகழ் கருதி அறம் செய்வது கிடையாது, பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது கிடையாது. அப்போ கைமாறுனா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம உதவி செய்யறது. நெக்ஸ்ட் காசி காண்டம் என்பது என்னது அப்படின்றது சொல்றாங்க. காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், காசி நகரை குறிக்கும் மறுபெயர், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், காசி நகரத்திற்கு வழிபடுத்தும் நூல் தான். அதாவது ஏற்கனவே ஒரு மலைப்பட விடாம் காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல் தான் கரெக்ட். மகாபாரதம், அதாவது மகாபாரதம் தான். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்ன மன்னூர் செப்பேட்டு குறிப்பு செய்திகள் உள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தின் மொழிபெயர்ப்பு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா நீங்க எவ்வளவு தூரம் அந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னு நான் செக் பண்ணணும். இந்த 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நம்ம நிறைய இடையில அது போல சொல்லலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்றது மலேசியா. அந்த மொழி வந்து தமிழ். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு, அதாவது இந்த பாடலை படிச்சுட்டு 3 கொஸ்டின் பின்னாடி இருக்கு, அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். இருங்க, இந்த இது போயிடுச்சு. ஓகே, பாடல் என்னன்னா நலந்தலை. நான் ஆல்ரெடி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மனப்பாட பாடல் அப்படின்னு கொடுத்துட்டாலே அந்த பாடல்ல இருக்க ஆசிரியர் குறிப்பு, சொல்லும் பொருளும், நூலின் வரலாறு கண்டிப்பா படிங்க. இந்த போல கொஸ்டின் கேட்பாங்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை நீர்சல நிமிர்த்த மால் போல படு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. நனந்தலை உலகம் நானோனே முல்லை பாட்டுன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். நனந்தலை உலகம் அப்படின்றது என்ன அப்படின்றது கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. தடக்கை அப்படின்ற சொல்லுடைய இலக்கண குறிப்பு இந்த இடத்துல வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. பட் தட அப்படின்றது உரிச்சல் தொடருடைய ஒரு உறுப்பு. அதை நான் அந்த லெசன் எடுக்கும் போதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். பாடலின் ஆசிரியரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நபூதனார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமா, ஓகே, நபூதனார். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக, இதை தான் வந்து சொன்னேன் நாங்க படிக்கும் போதும், அதாவது சிபிஎஸ்சிக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்படி ஒரு கொஸ்டின் நம்பர் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒருவேளை நீங்க அந்த கொஸ்டின் எழுதாம ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் போகும். ஓகேங்களா, அந்த கொஸ்டினுக்கான மைனஸ் மார்க் போகும். அதனாலதான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுவாகவே ஃபர்ஸ்ட் கேட்கறது எல்லாமே உரைநடை வினாக்கள் கேட்டிருக்காங்க. 21 ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க? பொதுவாகவே திருக்குறள் கொஸ்டின்ஸ் அது போலதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. முயற்சி என தொடங்கும் திருக்குறள் ஈஸியான திருக்குறள் தான். 3வது 4வது குழந்தைங்க கிட்ட கேட்டா கூட அழகா எழுதிருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்ட் பில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து உறுப்பு இலக்கணம், அதாவது இலக்கணம் இது ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு தார், இது வந்து உங்களுக்கு புக்லயே இருக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்றதெல்லாம் எப்பவுமே நீங்க என்ன சென்டென்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு மார்க். இது போல உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ற கொஸ்டின் வந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. மயங்கிய அப்படின்றது பகுபத உறுப்பு இலக்கணம். பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அதே போல நான் லெசன் நிறைய இடத்துல டீச் பண்ணும் போதும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கலை சொற்கள்லாம் இப்ப பேட்டர்ன் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேட்டர்ன் ஆயிடுச்சு, 1 மார்க் கேட்கிறா போல ஆயிடுச்சு. அதனால இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்களா, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக மேக் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர் அமைக்க, அதாவது கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இதில் உள்ள வழு அமைதிகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வழு அமைதி பார்க்கலாம், இலக்கண பிழைப்படி இருக்கும், ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுதான் வழு அமைதி. சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான். எப்போ ஓகே, புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி
பெருமையாக கூறினான். சீசர் ஒரு பொழுதும் என் சொல் பேச்சை கேட்பான். அதாவது சீசர் எப்போதும் என் பேச்சை கேட்பான், எப்போதும் என் பேச்சை கேட்பான். இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வேர்ட் வர மாதிரி இருக்கு பாருங்க, மேக் பண்ணிருக்காங்க. புதியவர்களை பார்த்து குறைப்பானை தவிர, கத்தாது, நாய் வந்து கத்தாது, குலைக்கும் தவிர கடிக்க மாட்டான். ஓகேங்களா, இவ்வளவுதான், சிம்பிள். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வேகும் கை அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை அப்படின்றது ஒரு புலியையும், வேம் பிளஸ் கை அப்படின்றது வேகுகின்ற கை அப்படின்ற இன்னொரு பொருளையும் தரும். அடுத்து 18 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களால் எந்த கொஸ்டின் ஈஸியாக டைம் மேனேஜ் பண்ணி எழுத முடியுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுறது எப்போவுமே நல்லது. இருடா வரேன். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். எவையேனும் 2க்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னதான், ஒரு நம்பருக்கு கொடுத்துட்டு அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதை நீங்கள் செய்யணும். இல்லைன்னா மார்க் வந்து உங்களுக்கு மைனஸில் போகும். ஓகே, அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் பொதுவாகவே மனப்பாட பாடலாக தான் இருக்கும். சரிங்களா, மனப்பாட பாடல் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். 2 வினாக்களுக்கு சுருக்கமாக ஆன்சர் பண்ணணும். இதுவுமே அதே தான். வினைமுற்று இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ண, எப்போவுமே இலக்கணத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் பக்கமாக எழுதணுன்ட்டு இல்லை, ஈஸியாக எழுதி மார்க் எடுத்துடலாம். அதனால தான் நான் இலக்கணத்துக்கு எப்போவுமே தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக கிளாஸ் போடுறது. இந்த அணி கண்டுபிடிக்கிறது, அழகீட்டு வாய்ப்பாடு, இந்த அழகீட்டு வாய்ப்பாடுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த அழகீட்டு வாய்ப்பாடு இருக்குது பாருங்க, இந்த அழகீட்டு வாய்ப்பாடுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து 25 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்கு. இது அல்லது டைப்பில் கேட்டிருக்காங்க. இது இல்லை இது அது போல் எழுதணும். அப்புறமா காட்சியை கவினுரை கூறுக, இதெல்லாம் வந்து நீங்கள் கவினுரை தான் எழுதணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த டைமில் ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை எழுதலாம். மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, இது மாதிரி ஃபார்மல் லெட்டர் எப்போவுமே செலக்ட் பண்ணுங்கள். அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இன்ஃபார்மல் லெட்டரை விட ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு மார்க்கு. உங்களுக்கு வர என்ன கண்டென்ட்ன்றதையும் அந்த கொஸ்டினே கொடுத்துருவாங்க. அழகாக நீங்கள் அதை பார்த்தே எழுதிடலாம். மொழிபெயர்க்கவும்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை மொழிபெயர்க்க தெரியல, எனக்கு அதுக்கு டைம் எடுக்கும்னா ஆப்ஷனில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த கொஸ்டின். அப்பா நெக்ஸ்ட்டு 8 மார்க்கு. 8 மார்க்குனாலே நீங்கள் ஒரு 2 பேஜாவது எழுதணும். 1.5 பக்கத்துக்கு மேலே எழுதணும். இது எல்லாமே கூட இருக்கிறதுல தான் ட்ரை பண்ணணும். ஒருவன் இருக்கிறான் நல்லா ஈஸியாக எழுதிடலாம். ராமானுஜர் நாடகம் எழுதிடலாம். ஓகே, சாலை பாதுகாப்பு இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் வந்து ஈஸியாக எழுதலாம்ப்பா. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவங்களே கண்டென்ட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இது போல் இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லை, இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நம்ம இது போல் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.